தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 2 தீமோத்தேயு அதிகாரம் 1 வசனம் 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆமாண்டவரே, தேவன் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்குள்ளே எந்த ஒரு பயமும் காணப்படக்கூடாது சுவாமி. அந்த பயத்தை நீர் கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஏதாவது காரியத்தை குறித்து பயங்கள் இருக்குமானால், குடும்பத்தை குறித்து ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே பயங்கள் இருக்குமானால், இந்த ஜெப வேளையில உம்முடைய பிள்ளைகளை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பயப்படுத்துகிற சத்துரு விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறேன். சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரே அப்பா, பயமுறுத்துகிற சத்துரு உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். என்ன காரியத்திலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கலக்கத்தோடு பயத்தோடு காணப்படுகிறார்களோ, பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே வேதாகமத்திலே 365 தடவை நீங்க சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க பயப்படாதே என்று சொல்லுகிறீங்க ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே கர்த்தர் ஆண்டவரே அப்பா, எந்த ஒரு பயமுள்ள ஆவியை நீங்க கொடுக்காமல் ஆண்டவரே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தைரியமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவரே, பிள்ளைகளை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவரே, பொருளாதார சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவரே, தனிமையா இருக்கிறதை பார்த்து உம்முடைய பிள்ளைகள் கலங்க வேண்டாம் சுவாமி. வியாதியை குறித்து பயம் அகன்று போகட்டும் சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட பெரியவர் இருக்கிறீங்க ஆண்டவரே, வெற்றி சிறந்தவர் இருக்கிறீங்க, அற்புத தேவன் இருக்கிறீங்க ஆண்டவரே, அதிசயங்களை நடத்துகிற தேவன் இருக்கிறீங்க, விடுதலையாக்குகிற தேவன் இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே இன்றைக்கு ஒரு பலத்தை தேவ சமூகத்தில் பெற்றவர்களாய் ஆண்டவரே இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.